இந்த எஸ்ஐஆரில் கேட்பது ஒரு மறைமுக என்ஆர்சி நடத்துகிறார்கள். அதில் கடந்த என்ஆர்சியில் 2002ஆம் ஆண்டு நடக்கும் பொழுது உங்களுடைய உறவினர் பெயர் என்ன அதை எழுத சொல்கிறாங்க. இது யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியாது. 2002 எங்கள் உறவினர் யார் வாக்காளராக இருந்தாங்க, எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு யாருக்கும் தெரியாது. ஆகையால் எதற்காக இந்த மக்களை, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க வேண்டும்? சார், அதிமுக சொல்றதெல்லாம் நம்புறீங்களா? பாஜக எழுதி கொடுக்கறத படிக்கிறாங்க. டெல்லியில பாஜக எழுதி கொடுக்கறத அதிமுக தலைவருங்க படிப்பாங்க. அவங்க படிப்பாங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு என்ன பின்னாடி இருக்கு சார்? பீகார் வேற, தமிழ்நாடு வேறங்க. கூட்டணி என்பது 1 2 கிடையாது. 1 11 900 மில்லிமீட்டர் பெட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. என்கிட்ட 100 ml பெட்ரோல் இருக்கு. நீங்கள் எங்கே திருச்சி ஏர்போர்ட்டை போகணும், ஃப்ளைட்டை பிடிக்கணுன்னா 1000 மில்லிமீட்டர் தேவை, 1 லிட்டர் பெட்ரோல் தேவை. உங்கள்கிட்ட 900 ml இருக்குது, என்கிட்ட 100 ml இருக்குது. 900 ml போட்டால் நீங்கள் போய் ஃப்ளைட்டை பிடிக்க முடியாது, நடு ரோட்டில் நின்றுவீங்க. இந்த 100 ml ஊற்றினா தான் போய் பிடிக்க முடியும். இதை விட என்ன சொல்ல முடியும்? இதான் கூட்டணிங்க, இதான் கூட்டணி, இதுதான் கூட்டணி, இதுதாங்க கூட்டணி. 1+1 அட என்ன சார், 1+1 2 இல்லை சார், 1+1 11 கூட்டணி. இதுதான் அரித்மெட்டிக். இது இந்தியாவில், இங்கே இல்லை, இந்தியாவில் எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். நீங்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி உறுதியாக அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் எந்த கட்சி பெரிய கட்சின்னு நீங்க நினைக்கிறீங்க? நினைச்சுக்கங்க. எல்லா கட்சியும் இன்னைக்கு தேமுதிக கிட்ட கூட்டணி வைக்க ஆர்வமாக தான் இருக்கிறார்கள் என்ற ஒற்றை வரியில் நான் சொல்றேன். ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் இதுவரை தமிழக அரசியல் வரலாறில் காணாத ஒரு ரிசல்ட்டா இருக்கும். என்ன தெரியுமா? இந்த முறை கண்டிப்பாக கூட்டணி மந்திரி சபை அமையும். கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையிலே ஐயா எடப்பாடியார் அவர்களை சேலத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றேன் என்ற காரணத்தினால் நேரடியாக சந்தித்து அவர்களோடு நான் அரசியல் பேசினேன் என்றே கூறலாம். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றாலும் கூட. காரணம், இது தேர்தல் காலம், அரசியல் வரப்போகிறது. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணியில் சேருவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் அரசியல் பேசாமல் என்னால் எப்படி இருக்க முடியாது. கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையிலே பாஜகவினுடைய தலைவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தமாகவை பொறுத்தவரையிலே எங்களுடைய மாவட்டங்களை 4 மண்டலமாக பிரித்து மண்டல ரீதியாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். இப்படி இயக்க பணி, மக்கள் பணி, கூட்டணி பணி என்று உறுதியாக இந்த தேர்தலிலே வெல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்குள்ள தாமரையே இருக்கக்கூடாதுன்னா லட்சுமி தாமரை மேல தான் உட்கார்ந்துருக்காங்க, சரஸ்வதி தாமரை மேல தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆக தாமரையை பற்றி பேசுபவர்கள் ஆலயை விட்டு வெளியேறுங்கள்னு சொன்னா என்ன பேச்சு? ஒரு குளத்துல தாமரை பண்ண அரண்டுறாங்க. அங்க ஒரு பார்க்க சரி செய்தாங்க, அதுல தெரியாம ஒரு அதிகாரி தாமரை போட்டாரு. ஆக தாமரையை பார்த்து அரசியல்ல மட்டும் இல்ல, ஆன்மீகத்திலே அரண்டு போறாங்கன்னா நீங்க தாமரை தவிர்த்து ஆன்மீகம் கிடையாது, தாமரையை தவிர்த்து அரசியலும் கிடையாது. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் தான் பாடம் கத்துக்கிட்டார். அவரு பிரசாந்த் கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு விஜய்க்கு. பிரசாந்த் கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. அந்த பாடம் சொல்லி கொடுத்தவர் என்ன ஆனாருன்னு நீங்க பாடம் கத்துக்கப்பான்னு சொன்னேன். உண்மைதானே? பிரசாந்த் கிஷோர்ட்ட பாடம் கத்துக்கலன்னு சொல்லுங்க, கத்துக்கிட்டார்ல. அதனால தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சுன்னு தம்பி விஜய் தெரிந்து கொள்ளட்டும் எனது கருத்து. நீ தானே கொண்டு வர எஸ்ஐஆர் டிஎம்கே கொண்டு வரலையே, திமுக ஆட்சி கொண்டு வான்னு கேட்கலையே. நீ தானே செயல்படுத்துற நாடங்களும். மேற்கு வங்கத்தில், கேரளாவில் பனிச்சுமையில ஒருத்தர் செத்தே போறாரு. இப்ப இந்த போறவங்களாம் எங்களால் அதை எடுக்க முடியாது, நாங்க ஒத்துழைக்க மாட்டோங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், யாருமே ஒத்துழைக்காதீங்கிறேன். எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்குற அண்ணன் சீமான் இந்த விஷயத்துக்கும் எல்லா கட்சிகளோட இணைந்து இதுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க பண்ணலாம். இது பண்ணலாம். இப்போ என்னோட யார் இணைஞ்சு வருவா? என தேர்தல் நேரத்தில் என்னோட வந்தால் அவங்க கூட்டணியில் மறுபடியும் சேர்ப்பாங்களான் இருக்கு. நான் யாரோடும் போவேன். நான் உன் மூலமாக, நீங்கள் சொல்கிறது மூலமாக கூப்பிடுறேன், வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். யாராவது வருவாங்களா பாருங்கள். என் பக்கத்து நின்னாலே கூட்டணியில் வச்சுருப்பாங்களா, வெளியேற்றிடுவாங்களான்னு பயப்படுவாங்க. அப்போ அதில் போய் என்ன யார் வருவா சொல்லுங்கள்?
அதிமுக ஆதரிக்கும். ஏன்னா அவங்க எஜமான் கொண்டு வந்தது விளங்குது. அப்புறம் எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாரு. அதிகப்படியாக அவர் வாக்கு தான் காலியாக போகுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.